அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 தினங்கள் இலவசமாகவே மாந்திரீக பிரச்சனைகள் நீக்கும் அதிசய கோவில். குழந்தை வரம் கொடுக்கும் அதிசய இரத்த கணபதி ஆலயம். பக்தர்களால் நிரம்பி வழியும் மாந்திரீக கோவில். 11 மாசமா நான் வந்துங்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த உச்சிஷ்டகாலி என்னை நல்லபடியா வச்சுங்குது. அமாவாசை பூஜையில் நடந்த அதிசயம். இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டம், இந்த அளவுக்கு மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வராங்க. ஏன்னா இந்த உலகத்துல எந்த கோயிலும் நன்மைக்கு மட்டும் ஒரு ஸ்தானத்தை யாரும் எடுக்க கிடையாது. எல்லாரும் அந்த பார்த்தோன்னா காளியம்மா கோயில், வராய் கோயில், விநாயகர் கோயில் இப்படி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நான் ரத்த கணபதி ஆலயம் நன்மைக்கு மட்டும் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால்தான் எல்லா மக்களும் வராங்க. எல்லாருக்கும் இலவசம்ன்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. நாம நிறைய கோவில்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்போது நாம் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 நாட்களில் இலவசமாக பொதுமக்களுக்கு மாந்திரீக பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதாகவும், மேலும் அந்த கோவிலில் இருக்கும் குருஜி வேலுசுவாமி ஐயாவிடம் ஆசி பெறுவதற்காகவும் இந்த நாட்களில் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் இருந்தும் கூட பொதுமக்கள் வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டு இந்த சிறப்பு வாய்ந்த கோவிலை படம் பிடிப்பதற்காக நாங்கள் அந்த கோவிலுக்கு சென்றோம். OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பத்தூர்ல தான் இருக்கோம். இங்க ரத்த கணபதி ஆலயத்துல மாபெரும் அமாவாசை பூஜை, மாந்திரிக பூஜை நடக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த அமாவாசை பூஜையில நிறைய வெளி மாநில மக்களும் வெளி மாவட்ட மக்களுமே பங்கு பெற போவதா சொல்லியிருக்காங்க. இந்த மாந்திரிக பூஜையில பங்கு பெறவங்களுக்கு இருக்க பில்லி, சூனியம், ஏவல், அது மட்டும் இல்லாம எந்த விதமான திருஷ்டியில பாதிக்கப்பட்டிருந்தாலும் இங்க வந்துட்டு போனா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் நம்மகிட்ட முன்னாடியே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நடக்குதா அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ தொடர்ந்து என் கூட இணைந்திருங்க. இந்த கோவிலை நாங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது மாந்திரீக கோவில் என்று கூற முடியாது. அந்த அளவுக்கு கோயிலில் அதிக பாசிட்டிவ் வைப்ரேஷனுடன் இருந்தது. பொதுவாக மாந்திரீக கோவில்களில் கருமாந்திரம் செய்வதற்கான சில பொருட்கள் இருக்கும். அந்த மாதிரியான எந்த பொருட்களும் இந்த கோவிலில் இல்லை. நாங்கள் அந்த கோவிலை பற்றி விசாரிக்கும் போது இது சாதாரண இரத்த கணபதி கோவில் என்றும், இந்த கோவிலில் நிறைய அதிசயங்கள் இருப்பதால் நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் 11 மாசமா வந்துங்கிறோம். 1 பஸ், 2 பஸ், 3 பஸ், 4 பஸ், 5 பஸ், பக்கத்தூர், நூக்காம்படி, மங்களம், பாலாந்தலி எல்லாம் சொல்லி நிறைய ஜனம் வராங்க. ஆனால் வேண்டுதலை எனக்கு போதும், நான் உடம்பு முடியாமல் இருந்தால் 11 மாசமா வந்துங்கிறேன். அடுத்த வைகாசி மாதம் வந்தால் 12வது மாதம் 11 மாசமா நான் வந்துங்கிறேன். நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த உச்சிஷ்டகாலி என்னை நல்லபடியாக வச்சுங்குது. நான் நல்லா இருக்கிறேன். சந்தோஷம். எல்லாம் அந்த அது எதுக்கும் மஞ்சள் குறை, அந்த குறையை நீக்கத்தான் அந்த அம்மா கிட்ட வேண்ட வந்துக்கிறேம்மா. அந்த அம்மா என்ன தீர்த்து வைப்பாளோ அதை நாங்கள் பார்க்கறதுக்கு வந்துக்கிறோம். இந்த கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால், அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 தினங்கள் இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவசமாகவே மாந்திரீக பிரச்சனைகள், ஒரு பைசா செலவும் இல்லாமல் மாந்திரீக பிரச்சனைகள் நீக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு தங்க வைத்து 3 வேளை ருசியான சாப்பாடு போட்டு 2 வேளை டீ, காஃபி கொடுத்து அங்கு வரும் பக்தர்களை கவனிக்கிறார்கள். நாங்கள் அந்த கோயிலில் ஒன்றை பார்த்து ஆச்சரியமடைந்தோம். அதாவது கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் ஒரு வெள்ளை பேப்பரில் ஏதோ ஒன்றை எழுதி கொண்டிருந்தார்கள். நாங்கள் அங்கு அது என்ன என்று விசாரித்த போது அங்கு வரும் பக்தர்கள் தங்களுடைய குறைகளை வெள்ளை பேப்பரில் எழுதி வைத்து அங்கு நடக்கும் மாந்திரீக யாக பூஜையில் வைத்தால் 11 நாட்களில் பிரச்சனை தீரும் என்று கேள்விப்பட்டோம். அதற்காகத்தான் அவ்வாறு அங்கு உள்ள பொதுமக்கள் எழுதுகிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். நிறைய பக்தர்கள் அந்த பேப்பருடன் போட்டோக்களையும் வைத்திருந்தனர். அனைத்து பக்தர்களும் அந்த யாக பூஜையில் கலந்து கொள்வதற்காக காத்து கொண்டிருந்தார்கள். மேலும் யாகம் நடப்பதற்காக வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. அனைத்து பக்தர்களும் குருஜிக்காக காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எப்படியாவது அவரிடம் தனியாக பேசிவிடலாம் என்று அவரை அங்கும் இங்கும் தேடினோம். ஐயாவை காண முடியவில்லை. என்னை போல் நிறைய பக்தர்கள் அந்த வேலுச்சாமி குருஜிக்காக காத்து கொண்டிருந்தார்கள்.
நாங்கள் விசாரிக்கும் போது அமாவாசை பௌர்ணமி அன்று அதிகாலையில் குருஜி அவர்கள் தவம் செய்வதாகவும் அவ்வாறு தவம் செய்து அந்த இரத்த கணபதி அருளை பெறுவதற்காக தவம் செய்து மாந்திரீக பிரச்சனைகளை நீக்குவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். பின்னர் அனைவரும் காத்திருந்தார் போல அந்த வேலுச்சாமி குருஜி ஐயா அவர்கள் அந்த ஆலயத்திற்குள் நுழைந்தார். பக்தர்கள் அனைவரும் அவரை ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர். பின்னர் வேலுச்சாமி குருஜி ஐயா அவர்கள் அந்த யாகத்திற்கு முன்பு அமர்ந்தார். பக்தர்கள் தாங்கள் எழுதி கொண்டு வந்திருந்த அந்த வெள்ளை பேப்பர் அந்த யாகத்திற்கு முன்பாக கொண்டு அடுக்கி கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் பேர் அந்த பேப்பருடன் கணவன் மனைவி பிரச்சனை, தொழில் பிரச்சனை, செய்வினை பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் இருப்பவர்கள் இது சம்பந்தமான போட்டோக்களையும் அந்த பூஜையில் வைத்தார்கள். இதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. நிறைய பக்தர்கள் கணவன் மனைவி பிரச்சனைக்காகவும் சில மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் வந்திருப்பதை நம்மால் காண முடிந்தது. அங்கு உள்ள போட்டோக்களையும் அதில் எழுதப்பட்டிருக்கும் குறைகளை காகிதத்தில் பார்க்கும்போது ஆச்சரியமாகவே இருந்தது. வேலுச்சாமி குருஜி ஐயா அவர்கள் எப்போது பேசுவார் என்றும் குறைகளை நீக்க மாட்டாரா என்றும் பக்தர்கள் அனைவரும் ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெற்றவர்கள் அதை சொல்லும் போது உண்மையிலேயே இந்த கோவிலின் சிறப்பு எங்களுக்கு தெரிய வந்தது. இவர்கள் இருவரும் இந்த இடத்தில் வந்து திருமணம் ஆகிவிட்டது. வாழ்த்துக்கள். எப்பொழுதும் அவங்க குடும்ப ஒற்றுமையாக இருக்க வேண்டும், குழந்தை பாக்கியத்தோடு இருக்க வேண்டும், சகல செல்வாக்கியத்தோடு இருக்க வேண்டும். மனதார வாழ்த்துகிறேன். இந்த ரத்த கணபதி மூலமாகவும் இங்க மேல வச்சிருக்கிறீங்களா, எல்லாரும் இவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கு சிறப்பு பூஜைகள் நடப்பதாகவும் அதன் மூலம் நிறைய குழந்தை பாக்கியம் அடைந்தவர்கள் இந்த கோவிலை பற்றியும் அந்த வேலுச்சாமி குருஜி அவர்களை பற்றியும் பேசும்போது ஆச்சரியமாகவே இருந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் மாதளம்பாடி கிராமத்திலிருந்து வந்திருக்கேங்க. இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்து தான் எங்களுக்கு நிம்மதியே வந்ததுங்க. எங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டங்கள்லாம் இங்கே வந்து தீர்ந்து போச்சுங்க. எங்களுக்கு இங்கே வந்த பிற்பாடு தான் எங்களுடைய குடும்பத்துடைய ஒத்துமையே அதிகமாக ஆச்சுங்க. எங்களுக்கு நாங்கள் ஒரு 20 வருஷமாக ஒரு கனவுல இருந்தேங்க. பால் சுவிட்டு வந்து நம்ம கூலிங் சென்டர் போடணும், ஏபிசி போடணும், நம்ம தொழில் பெருகணும், ஆரோக்கிய பால் வாங்கிக்கிறதுலாம் தொழில் பெருகணுன்றதுக்காக இங்கே வந்து நான் ஒரு 7 மாதமாக அங்கே வந்து வேண்டி நின்றேங்க. ஒரு வந்து போன மிக்கால் மாதமே அது எனக்கு கரெக்டாக ஆச்சுங்க. அது கரெக்டாக ஆகி சாமி வந்து தான் எனக்கு திருப்பதியாக பண்ணார். பங்குனி உத்தரத்தன்னைக்கு முன்ன நாள் வந்து திருப்பதியாக பண்ணாருங்க சாமி வந்து எனக்கு அதுலேருந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்க. இந்த உச்சிக்காளி இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்து போகிறவங்க எல்லாருக்குமே நோய் நொடி இல்லாமல் உடம்பு கரெக்டாகி நல்லபடியாக எல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒத்துமையோடு நல்லபடியாக வந்து போனாவே நல்லா குடும்ப ஒத்துமை வந்து எல்லாமும் சரியாயிடுதுங்க. மேலும் வேலுச்சாமி குருஜி ஐயா அவர்கள் எப்போது பேசுவார்கள், என்ன பேசுவார்கள் என்று அனைவரும் காத்து கொண்டிருந்தார்கள். யாகம் தொடங்கியது. வேலுச்சாமி குருஜி ஐயா அவர்கள் மந்திரங்கள் ஓதினார். ஓம் மஞ்சி கணபதி தொழில் வச்சு ஜனதன வசி மோகன ஆக்கத்தை சொல்றாங்க. ஓம் மஞ்சி கணபதி இந்த ரத்த கணபதி ஆலயத்திற்கு வந்திருக்கும் பக்தர்களுக்கு உடனடியாக தொழில் ஜனதன வசி மோகன ஆக்கத்தை சொல்றாங்க. ஓம் மஞ்சி கணபதி இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் தொழில் வச்சு ஜன வச்சு தன வசிய மோகன ஆக்கத்தை சொல்றாங்க. ஓம் மஞ்சி கணபதி சொல்றாங்க. ஓம் மஞ்சி கணபதி சொல்றாங்க. ஓம் மஞ்சி கணபதி இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்திருக்கும் பக்தர்களுக்கு அனைவருக்கும் தொழில் வச்சு ஜனதன வசிய மோகன ஆக்கத்தை சொல்றாங்க. ஓம் மஞ்சி கணபதி இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்திருக்கும் பக்தர்களுக்கும் உடனடியாக தொழில் வச்சு ஜனதன வசிய மோகன ஆக்கட்சிய சுவாக. இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் மனமுருகி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பக்தர்கள் அனைவரும் பயபக்தியுடன் கண்ணீருடனும் வேலுச்சாமி ஐயா அவர்களை நம்மளை கூப்பிட மாட்டாரா, நம்மளுக்கும் நல்ல விஷயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்து கொண்டிருந்தார்கள். நான் அந்த வேலுச்சாமி குருஜி ஐயாவிடம் இந்த கோவிலில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம் என்ன, இவ்வளவு பக்தர்கள் கூடியதற்கு காரணம் என்ன, இன்னும் பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதற்கான காரணமும் என்ன என்று அவரிடம் நான் கேட்டேன்.
வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஆக்சுவலா இவ்வளோ நாள் வந்து நீங்க உங்களோட அமாவாசை பூஜையை நான் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். வீடியோஸ்ல பார்த்துருக்கேன். ஆனா இங்க இவ்வளோ மக்கள் இவ்வளோ நம்பிக்கையோட வந்திருக்காங்க. இந்த நம்பிக்கைக்கு ஃபர்ஸ்ட் என்ன காரணமா இருக்கும் குருஜி? நான் முன்ன கூட சொன்னேன், அடிக்கடிக்க சொல்லுவேன், இந்த நம்பிக்கைன்றது வந்து பார்த்தோன்னா நன்மைக்குன்ற ஒரு ஸ்தானத்தை நான் பயன்படுத்தினால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கூட்டம், இந்த அளவுக்கு மக்கள் ஒரு நம்பிக்கையோடு வராங்க. ஏன்னா இந்த உலகத்துல எந்த கோயிலும் நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு ஸ்தானத்தை யாரும் எடுக்க கிடையாது. எல்லாரும் அந்த பார்த்தோன்னா காளியம்மன் கோயில், வராய் கோயில், விநாயகர் கோயில் இப்படி மட்டும் தான் போட்டிருப்பாங்க. நான் ரத்த கணபதி ஆலயம் நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால்தான் எல்லா மக்களும் வராங்க. அதே போல இங்க வந்து என்ன ஒரு விஷயம்னா எல்லாருக்கும் இலவசம்ன்ற ஒரு இதை கொண்டு வந்தேன். ஏன்னா இந்த உலகத்துல வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வந்து பார்த்தோன்னா பணம், எல்லா மந்திரம் அதிகோட ஒரு பரிகாரம் பண்ணுனா கூட 5000, 10,000, 20,000 அப்படியெல்லாம் பார்க்கும்போது நம்ம புதுமை அந்த காலத்துல வந்து எந்த சித்தரும் மகான்கள் ஞானிகள் பெரிய பெரிய கடவுள் கூட பண்ணிக்க மாட்டாங்க. ஏசுநாதர் மகான் ராமர் கூட இப்படி உட்காந்து 10,000 பேர் ஓமத்தை போட்டு தன்னுடைய சக்தி கொடுத்தது கிடையாது. எல்லாமே வாழ்ந்து மக்களுக்கு சேவை பண்ணாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது, உட்கார வச்சு எல்லாருடைய பிரச்சனையை நேரடியாக லைவா சரி பண்றேன். அது இலவசம்ன்றது எல்லா மக்களையும் வந்து பணம்ன்றதுனால நம்ம ஒரு புதுசா இந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம். எல்லாரும் ஒரு மாதிரி மகான் ஆனாங்க, சாமியார் ஆனாங்க, சித்தன் ஆனாங்க. நாம புதுசா இந்த உலகத்திற்கு இந்த வேலுச்சாமி ஏதாவது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமா இந்த உலகத்துல ஒரு புதிய கலியுலக கணபதியுடைய மகான் ஆனன்ற ஒரு இதுல நம்ம புதியுமே ஏதாவது இலவசன்ற ஒரு தலைப்புல கொண்டு வந்து அவங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளும் சரி பண்ற ஒரு நோக்கத்துல கொண்டு வந்தேன். அதே மாதிரி இந்த நன்மைக்கு மட்டும்ன்ற ஒரு ஸ்தானத்தை கொண்டு வந்ததுனால்தான் நிச்சயமாக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் வந்தப்பயுமே நீங்க எல்லாருக்கும் வயிறு நிறைச்சுதான் ஆரம்பிக்கிறீங்களே. காலைல வந்தோடனே இங்க வந்து இங்க பூஜைக்கு தான் வந்திருக்காங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காம எல்லாருக்கும் அங்க சாப்பாடு போட்டுட்டே இருக்காங்க. இவ்வளோ மக்களுக்கு நீங்க சாப்பாடு போடுறதுக்கு என்ன காரணம் இருந்துச்சு? நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லுவேன், ஆரம்பத்துல வந்து பார்த்தோன்னா அன்னதான பிரபுன்னு இந்த ஐயப்பன் கோயில் எல்லாம் நான் நிறைய சிவன் கோயில், முருகர் கோயில், பல லட்சம், திருவண்ணாமலை அப்படியே சிறு அரிசி சோறு இந்த மாதிரி அன்னதானம் போட்டு மற்றவங்களுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு வயிறு நிறைச்சிட்டு ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. அதனால எனக்கு வந்து அது அன்னதானன்றது ரொம்ப ஒரு விஷயம். இதுல நான் வந்து இதுல எனக்கு ₹1 வருமானம் கிடையாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நான். ஆனா இதை வந்து பார்த்தோன்னா மற்ற நாள்ல யாராவது ஒரு பிரச்சனைகள் அவங்களுக்கு கூட வந்து பார்த்தோன்னா சரி பண்ணிட்டு அதுல வர்ற லாபத்தையோ மூலிகை செடிகள்லாம் வித்துட்டு அந்த பணத்தையும் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு சேர்த்து 5 நாளைக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமி இலவசமா போட்டு அது மூலியமாக அந்த பணத்தையும் செலவு பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு அந்த அன்னதானம் போடணும், எல்லாருடைய வயிறு நிறையறதுக்காக காலையில பாருங்க பொங்கல் போட்டேன், மதியம் வந்து வெஜிடபிள் போடுவேன், திரும்ப நைட்டு 3 வேளையும் அன்னதானம், 2 வேளை டீ இங்க கொடுப்பேன். மக்கள் வந்து எப்பவுமே வரி நிறைஞ்சு இருக்கணும், ஆனந்த அடையணும். ஏன்னா எங்க போனாலும் பசி பட்டினியுமே கோயில் இருப்பாங்க. அங்க போனா இப்ப சமயத்துல கூட போன ஒரு கோயில 40 ரூபா இவ்வளவு வந்து சாப்பாடு திவில தான் இருந்துச்சு. 40 ரூபா நானே வாங்கி சாப்பிட்டேன். அப்போ யோசனை பண்ணேன், அவ்வளவு பெரிய எங்க வைத்தீஸ்வரன் கோயில தான் போனேன், 40 ரூபா கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 வாங்கினேன். அப்போ நம்ம கோயில்ல இன்னைக்கு இவ்வளவு அன்னதானம் வாரி இருக்கிறோம். அப்ப உலகத்துல அந்த கோயிலோட இந்த ரத்த கணபதி கோயில் தான் மிஞ்சிருச்சு. உலகத்துல எவ்வளவு பேர் கோயில்னா கடை இருக்கட்டும், இந்த ரத்த கணபதி ஆலயத்துல போதும்ன்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி வர்றேன் பாருங்க. அதனால்தான் நான் என்ன சொல்லுவேன், இந்த உலகத்துல எந்த கோயிலும் இதுக்கு ஈடாகாது. இதை வந்து நீங்க உங்ககிட்ட நிறைய இன்டர்வியூஸ்ல பேசியிருக்கேன், நிறைய உங்களோட வேலையை பத்தி நிறைய பேசியிருக்கேன், நிறைய கேட்டு தெரிஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவ்வளவு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கு மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 500 பேர் மேல இருப்பாங்க. 500 பேர் எனக்கு இவ்வளவு இங்கே உட்காந்துருக்கவங்களே ஒரு 200 பேருக்கு மேல தெரியுறாங்க. ஒருத்தரும் வந்து இப்ப பூஜையில கல்யாணம் ஆகணும்னு வந்தவங்க இந்த வட்டம் வர்றப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வர்றதை பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மக்களுக்கு ஒரு புதுசா ஒரு டவுட் இருக்கும்ல, இந்த மாதிரி எல்லாருக்கும் காமனா வச்சு ஒரு பூஜை பண்றாங்க, அந்த பூஜையில எனக்கு இருக்க செய்வினை எப்படி போகும், என்னால எப்படி கணவன் மனைவி வசியம் ஆவாங்க, என் கணவன் என் மனைவி எப்படி வசியம் ஆவாங்க, எனக்கு எப்படி படிப்பு வரும், எனக்கு எப்படி தொழில்ல விருத்தி ஆகும், அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும்ல, அந்த சந்தேகத்தை நீங்க எப்படி போக்குறீங்க குருஜி? அதனாலதான் நான் என்ன பண்றேன், பரிகாரம் பண்ணும்போது முதல்ல ஸ்டார்ட் பண்றது குலதெய்வ வசியம் போட்டு அந்த குலதெய்வ மந்திரத்தை ஜபிச்சு இன்னாருக்கு இன்னார் என்னுடைய மந்திர சக்தியில அவங்க குலதெய்வம் வசியான்னு சொன்னா அந்த குலதெய்வம் வந்து இறங்கிடும். அடுத்து திருமண தடை இருக்குன்னு வச்சியா, இதுல இருக்கிற திருமண தடை இருக்கிறவங்க அந்த திருமண தடையை அந்த ஓமத்துல நீக்கிட்டு அவர்களுக்கு திருமணம் உடனடியாக வசின்னு சொல்லி அந்த மந்திரத்து மூலம் நாம ஏவி விடும் போது அவங்களுக்கு போய் திருமணம் ஆகிவிடும்.
ஓகே. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அப்படிதான் என்ன பண்ணுவேன், குழந்தை தடையை ஓமத்து மேல நீக்கிட்டு குழந்தை பாக்கி வசின்னு போடுவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் மந்திரத்தால வசியம் போடும்போது காமனா யார் யாருக்கு வேண்டிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அத்தனை விஷயம் வரும். ஏன்னா ஒரு வேண்டுதல் என்ன இருக்கு, திருமண வசியம், கல்வி வசியம், தொழில் வசியம், இதேதான் ஜெய்வன பிரச்சனை, பில்லி சூனியம், எதிரி வேதம், இதே பிரச்சனை இருக்கு. அப்ப இத்தனை பிரச்சனையும் நான் ஓமத்துல சரி பண்ணும் போது இதுல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அது போய் அந்த மந்திர சக்தி போயிருது இல்ல, அப்ப உடனடியாக தீர்ந்து விடும். ஓகே. இப்ப இந்த பூஜையில வந்து பலன் பெறவங்க எத்தனை வாரம் தொடர்ந்து உங்களை வந்து பார்க்கணும்? என்னை பொறுத்தவரையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே நாள்ல தீர்வு கிடைக்கும். இந்த உடம்பு சரியில்லாத இருக்கிறவங்க, கை கால் விட்டு பேய் பிடிச்சவங்க, ஏவுலாம் 1 மணி நேரம் இப்பயே பாதி பேர் சரியாயிடுவாங்க. இந்த திருமண வசியம், கல்வி வசியம், தொழில் வசியம், இவங்க எல்லாம் ஒரு 5 நாளைக்கு ஒரு முறை, ஒரு 3 முறை வந்தா போதும். அதுல இப்ப 3/4 பேர் நல்லா இருவாங்க. அதே மீறி இல்லைன்னா இன்னொரு முறை வரத்துல தப்பே கிடையாது. என்ன அங்கிருந்து வர்றது பஸ் பேர் மட்டும்தான், 3 வேளை சாப்பாடு, தங்குவதற்கு இடம் என்ன இல்ல, 3 நாள் இல்ல 5 நாள் தங்கறதுக்கு ரெடி இருக்குது, பாத்ரூம் வசதி, எல்லா வசதியும் இருக்கு. உனக்கு என்ன வந்து குணப்படுத்தின்னு போறது, என்ன பிரச்சனை? அங்கங்க பணத்தை கொடுத்துட்டு உக்காந்து ஏங்கி நிக்கிற, நீங்க எந்த பணம் கொடுக்காம அங்கிருந்து பஸ் பேரை போட்டு வந்து நீங்க உங்க பிரச்சனையை சரி பண்ணுவேன். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய விஷயம், மக்களுக்கு எவ்வளவு ஈஸி. அதனாலதான் எல்லா மக்களும் இங்க வர்றதுக்கு காரணம். ஆமா, கூட்டத்தை பார்த்தாலே தெரியுது. சோ இவ்வளவு கூட்டம் உங்களுக்காக தான் காத்திருக்காங்க. நான் வேற ஒரு 5 நிமிஷம் கேட்டு வந்தேன். சோ இந்த கூட்டத்துக்கு மத்தியிலே எனக்காக டைம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். மேலும் இந்த கோவிலில் நிறைய அதிசய சம்பவங்கள் நடைபெறுகிறது. அந்த பூஜையில் ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுப்பார்கள். யார் குழந்தை இல்லாதவர்கள் என்பதை பார்த்து அந்த எலுமிச்சை பழத்தை கொடுப்பார்கள். அப்படி அந்த எலுமிச்சை பழத்தை வாங்கி கொண்டவர்களுக்கு உடனடியாக 1 மாதத்திற்குள் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக நாங்கள் கேள்விப்படும் போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த எலுமிச்சை பழத்தை கண்ணீருடனும் பயபக்தியுடனும் போட்டி போட்டுக்கொண்டு அந்த எலுமிச்சை பழத்தை மடியில் ஏந்தி கொள்ளும் போது உண்மையில் எங்களுக்கு இது ஒரு சிறந்த கோவில் என்பதை எங்களால் உணர முடிந்தது. இந்த பூஜையில் கலந்து கொண்டால் பில்லி, சூனியம், ஏவல், வசியம், பேய் பிடித்தல் போன்ற மாந்திரீக பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து விடுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த குருஜி ஐயாவின் மந்திர வலிமையில் அங்கு வரும் பக்தர்கள் ஆடத் தொடங்கினார்கள். மேலும் பேய் பிடித்தவர்களை உடனடியாக ஆட வைத்து அந்த பேய் உடனடியாக அந்த உடம்பிலிருந்து வெளியேற செய்து பேய் பிடித்தவர்களை குணமாக்கினார் அந்த குருஜி அவர்கள். இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்திருக்கும் எதிரிகளால் யாவப்பட்ட பில்லி கட்டு, சூடி கட்டு, ஏவல் கட்டு, மந்திர கட்டு, செய்தன ஏவல் அனைத்தும் அக்னி மூலமாக பசுமாகட்டும், 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 பசுமாகட்டும். இந்த ரத்த கணபதி ஆலயத்தில் வந்திருக்கும் பக்த கோடிகளுக்கு சகல பில்லி சுனியால் ஏற்பட்ட அனைத்து நோய்களும் இந்த அக்னி மூலமாக மாரணமாகட்டும், 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 மாரணமாகட்டும். மேலும் இந்த யாகத்தில் கலந்து கொள்பவர்களுக்கு ஒரு சிறப்பு எந்திரம் கொடுப்பதை எங்களால் காண முடிந்தது. இந்த எந்திரத்தை பெற்றுக்கொண்டு சென்றால் அவர்கள் நினைத்தது எல்லாம் நடப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். பெண்களும் ஆண்களும் கண்ணீர் மல்க அந்த பூஜையில் கலந்து கொண்டார்கள். அதன் பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அந்த வேலுச்சாமி குருஜி ஐயா அவர்கள் கைகளினால் அன்னதானம் வழங்குவதை நாங்கள் கண்கூடாக கண்டோம். குருஜி அவர்களை அன்னதான பிரபு என்று அழைப்பார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். பல ஊர்களில் இவர் அன்னதானம் செய்து கொண்டு இருக்கிறார் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதன் பின்னர் இந்த கோவிலுக்கு வந்து பயனடைந்த அனைத்து பெண்களும் ஆண்களும் தீச்சட்டி ஏந்தினார்கள். இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த தீச்சட்டி சம்பவத்தை பார்க்கும்போது இவ்வளவு பக்தர்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் தீர்ந்ததா என்பதை கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருந்தது. அந்த தீச்சட்டி கொண்டு இறுதியாக அந்த இரத்த கணபதி கோவிலுக்குள் சென்று அனைத்தையும் வைத்தார்கள். இரவு தொடங்கிய பின்பும் பக்தர்கள் வந்த வண்ணமாகவே இருந்தார்கள். இரவு பூஜையும் சிறப்பாக இருக்கும் என்றும் நாங்கள் கேள்விப்பட்டோம். மேலும் அங்கு வந்திருந்த அனைத்து பக்தர்களும் அந்த இரவு பூஜைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இரவு பூஜைக்கு நிறைய பக்தர்கள் கார்களிலும் பஸ் பிடித்தும் வந்த வண்ணமாகவே இருந்தார்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த இரவு பூஜைக்காக வந்ததால் கோயில் பக்தர்களால் நிரம்பி இருந்தது. இரவு பூஜை ஆரம்பமானது. அனைத்து பக்தர்களும் அதே பொலிவுடன் வேலுச்சாமி குருஜி அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். குருஜி அவர்களும் எனர்ஜி குறையாமல் பூஜைகளை நடத்தி கொண்டிருந்தார். மேலும் வேலுச்சாமி ஐயா சொல்வது உண்மையில் பக்தர்களுக்கு உடனடி தீர்வு கொடுக்கிறது என்பதை நம்மால் காண முடிந்தது.
இரவு பூஜையில் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை குடிநீர் கொடுக்கப்படுகிறது. இந்த குடிநீரை குடித்தால் தோல் வியாதி, கேன்சர் மற்றும் குணப்படுத்த முடியாத நோய்கள் அனைத்தும் நீங்குவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த மூலிகையில் நிறைய சக்தி வாய்ந்த மூலிகை பொருட்களை சேர்ப்பதனால் இவ்வளவு சக்தி இருப்பதால் நிறைய பக்தர்கள் அதை வாங்கி குடித்தார்கள். அதன் பின்பு அனைத்து பக்தர்களும் அங்கு கொடுக்கும் திருநீரை உடம்பு முழுவதும் பூசி தங்களுடைய மாந்திரீக பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டார்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த கோவிலில் இவ்வளவு கூட்டம் நிரம்பி உள்ளதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இன்னைக்கு நம்ம ரத்த கணபதி ஆலயத்துல நடந்த மாபெரும் அமாவாசை பூஜையில பில்லி, சூனியம், ஏவல், அது மட்டும் இல்லாம நிறைய வசியம் பண்றதுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய மந்திரங்களா இருக்கட்டும் சரி, மக்கள் இங்க தங்களோட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுன்ற ஒரு நம்பிக்கையோட காத்திருந்து எல்லாமே பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நிறைய மக்கள் அக்னி சட்டியுமே எடுத்தாங்க. ஸோ அவங்களோட வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. தங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னு இங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு எபிசோட்ல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபிநயா. நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.